வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான ப்ரான் சிபியன் செய்யலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 25, பூண்டு 2 முழு பூண்டு, பச்சை மிளகாய் 3, தக்காளி 3, கருவேப்பிலை 1 கொத்து, மிளகாய் வத்தல் 10, ப்ரான் 1/2 கிலோ. 10 மிளகாய் வத்தலை சுடுதண்ணியில் போட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. பூண்டை இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மீதி தக்காளியை அரைச்சி சேர்க்கணும். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்தா போதும். நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும். ஊற வச்ச மிளகாய் வத்தலை ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கடுகு வெடிச்சோன்னே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் இடித்த பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோன்னே அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்குங்க. கட் பண்ண தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அரைச்ச தக்காளி பியூரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே அலசி வச்ச ப்ரானை போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். தண்ணிலாம் ஊற்ற வேணாம், ப்ரான்லேருந்தே தண்ணி வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வைங்க. ப்ரான் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா டேஸ்டியான ப்ரான் சிபியான் ரெடி. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.